இன்னைக்கு நானே எங்க வீட்ல உட்காஞ்சி ரோஸ் மில்க் செய்ய போறேன் நண்பர்களே. இது டே 81 ஆஃப் 100 days 10K followers challenge. அப்புறம் நான் தான் உங்க ரோஸ் மில்க் பண்றதுக்கு முக்கியமான பொருளே இந்த எசன்ஸ் தான். அப்புறம் காய்ச்சின பால். ஏன் நல்ல நேரம் குழு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏற்கனவே பால் இருந்துச்சு. அத அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு கிளாஸ்ல கீழே சிந்தாம அந்த பாலை ஊத்திக்கிட்டு 2 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரைய அந்த பாலுல நான் கலந்துக்கிறேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேணானா தேன் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்பூனை போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு இனிப்புலாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாலை கொஞ்சோண்டு நக்கி பார்த்துட்டு அந்த பாலை அப்படியே வெடி கட்டிட்டு மண்ணு தூசி ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்ல, சுத்தமா தான் இருக்குது, பாலே மஜாவா இருக்குது பார்க்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ரோஸ் எசன்ஸ பாலுல ஊத்த போறோங்க. அந்த எசன்ஸ ஸ்ட்ரெயிட்டா பாலுல ஊத்த கூடாது. அத எப்படி ஊத்தணும்னா பாட்டிலோட மூடியில அந்த எசன்ஸ கொஞ்சோண்டு ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அத பாலில ஊத்திக்கிட்டு நல்லா ஸ்பூனை விட்டு கலக்கினே இருந்தா வெள்ளை கலர்ல இருந்த பால் கொஞ்சம் கொஞ்சமா ரோஸ் கலர்ல சேஞ்ச் ஆவறத உங்க 2 கண்ணாலையும் பார்க்கலாங்க. அப்புறம் ரோஸ் மில்க் கொஞ்சோண்டு சில்லுன்னு இருந்தா மஜாவா இருக்கும்னு சொல்லிட்டு குழு ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள வச்சுட்டேங்க. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு குழு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும் போது நம்ம செஞ்ச ரோஸ் மில்க் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. அத அப்படியே எடுத்து குடிக்கும் போது மஜாவா இருந்துச்சுங்க. இத நான் தினமும் செஞ்சு குடிக்க போறேன். ஏன்னா இது அவ்வளவு மஜாவான டேஸ்ட்ல இருக்குது. அப்புறம் நான் செஞ்சது உங்களுக்கும் வேணும்னா வாடா மச்சான் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.